Hi students, it's Faisal. Have a good day. இப்போ TN 11th Mathematicsல example 1.14 எடுத்துக்காட்டு 1.14 பார்க்க போகிறோம். Question என்ன அப்படின்னு சொன்னால், check whether the following functions are one-to-one and onto. கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு சார்பு கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு சார்புகளும் ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோர்த்தல் சார்புகளா, ஒன்-டு-ஒன் அண்ட் ஆன்-டு-வா அப்படிங்கிற ஒன்றுக்கொன்றுனா ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன், மேற்கோர்த்தல் அப்படின்னா ஆன்-டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ முதல் ஃபங்க்ஷன் எஃப் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பர் இயலெண்களிலேருந்து இயலெண்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்பு. எப்படி கனெக்ட் ஆகுது? எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 2. டொமைன் சார்பகத்தில் உள்ள ஒரு எண் அப்படிங்கிற நம்பரை இந்த எஃப் வந்து எங்கே போய் சேர்க்கும்? என் கூட +2 ஆட் பண்ணால் என்ன நம்பர், என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்த கோடொமைன் வேல்யூவில் சேர்க்கும். ஓகேவா? இந்த டொமைனில் என்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த எண் கூட 2 ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்த நம்பருக்கு இங்கே கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இங்கே 1 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 1 + 2 3. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 1 இங்கே இருக்கக்கூடிய 3க்கு மேப் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய 1 இங்கே கூட 3 கூட கனெக்ட் ஆகும். இங்கே 2ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா f of 2 equal to 2 + 2 4. அப்போ இங்கே இருக்கிற 2 ஆனது இங்கே இருக்கிற 4 கூட கனெக்ட் ஆகும். இங்கே இருக்கிற 3 வந்து இங்கே இருக்கக்கூடிய 5 கூட கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். சரிங்களா? இது ஒரு ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் நம்பிட்டாங்கன்னா அதே நேச்சுரல் நம்பர், டொமைனில் அதே நேச்சுரல் நம்பர் தான், பட் அது கூட அடிஷனல் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா -1, 0 அப்படிங்கிற ரெண்டு எலமெண்ட்டை மட்டும் சேர்த்துக்கிறாங்க. -1, 0 ரெண்டு எலமெண்ட்டை மட்டும் சேர்த்துக்கிறாங்க. கண்டிஷன் எல்லாம் அதே தான். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன்லாம் ஒன்-டு-ஒன் அண்ட் ஆன்-டு-வா இருக்கும், இரண்டுமே எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஃப்ரம் n to n defined by f of n equal to n plus 2. தமிழில் வந்து என்ன செய்யணும்? f from n to n, f of n equal to n plus 2 என வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கணும். என வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா? இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம். இப்போ இது n plus 2 ஒன்றுக்கொன்றான சார்பா, 1-to-1 அப்படின்னு செக் பண்ணணும்னு சொன்னால் f of m equal to f of n அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபார் ஆல் m, n belong to கேபிட்டல் N போட்டு பிராக்கெட்டில் டொமைன் சார்பகம் அப்படின்னு எழுதிக்கோங்க. நமக்கு தெரியணுங்கிறக்காண்டி இது எழுதிக்கிறோம். என்னென்னா இந்த டொமைன் இருக்கு இல்லையா, டொமைனில் உள்ள ரெண்டு எலமெண்ட் m, n அப்படின்னு எடுத்துட்டேன். டொமைன்னா இது சார்பகம். சார்பகத்தில் ஒரு ரெண்டு நம்பர் m, n அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டு எண்களும் இயல் எண்களாக இருக்கும், நேச்சுரல் நம்பராக இருக்கும். அந்த ரெண்டு எண்களினுடைய இமேஜ், பிம்பங்கள் சமமாக இருந்தால் f of m equal to f of n இருந்தால் 1-to-1 என்ன சொல்லணும்? நம்ம f of m equal to f of n இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் m equal to n அப்படின்னு சொல்லணும். m equal to n அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒன்-டு-ஒன் ஒன்றுக்குற்றான சார்புன்னு இப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இதை நம்ம எடுத்துக்கணும். f of m equal to f of n எடுத்துக்கிட்டு m equal to n சொல்லணும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இரண்டு எண்கள் சமமாக இருந்துச்சுன்னா, சார்பகத்தில் உள்ள இரண்டு எண்கள் சமமாக இருந்துச்சுன்னா அவற்றினுடைய பிம்பங்கள், இமேஜஸும் சமமாக இருக்கும். சரிங்களா? அல்லது ரிவர்ஸில் இரண்டு எண்களினுடைய பிம்பங்கள், இமேஜ் சமமாக இருந்துச்சுன்னா அந்த இரண்டு எண்களும் சார்பகத்தில் சமமான எண்களாக தான் இருந்தாங்க, ஒரே எண்களாக தான் இருந்தாங்க. சரிங்களா? இதுதான் ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்கிறது. ஓகே ரைட். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு இன்னும் கிளியராக பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பருக்கு ரெண்டு சேம் இமேஜ் வராது, ஒரே நம்பருக்கு ரெண்டு டிஃபரெண்ட் இமேஜ் வராது, அல்லது ரெண்டு வேறுபட்ட நம்பருக்கு ஒரு இமேஜ் வராது. ரெண்டுமே சொல்லலாம். ரெண்டு வேறுபட்ட எண்களுக்கு ஒரு இமேஜ் வராதுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு நம்பருக்கு ரெண்டு டிஃபரெண்ட் இமேஜ் வராது அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள். ஓகே ரைட். இப்போ f of m equal to f of n எடுத்துட்டேன். நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா m equal to n அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ f of m equal to f of n நமக்கு தெரியும். f of n அப்படின்னா n plus 2. அப்போ f of mனா m plus 2. n இருக்கிற இடத்துல m இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து m plus 2 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு f of n அப்படின்னா n plus 2 நம்ம ஏற்கனவே தெரியும். இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்ப -2 ஆகும். ஸோ அப்போ இந்த 2 and 2 கேன்சல் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாகவே நமக்கு m equal to n கிடைச்சிடும். அப்போ f of m f of n ஈக்குவலாக இருந்துச்சுன்னா m equal to n கிடைக்குது. therefore f is 1-to-1. f ஒரு 1-to-1 இப்படி போட்டாலே போதும், ஒன்றுக்கொன்றான சார்பு. சரிங்களா? முதல் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. அடுத்து என்ன கேட்குறாங்க? ஆன்-டு-வா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த ஆன்-டு-வா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு டயக்ராம் வரைகிறேன். நம்மளுடைய சார்பகம் துணை சார்பகம் டயக்ராம் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி டயக்ராம் வரைகிறேன். இப்போ நம்ம செக்மெண்ட் படி இது வந்து சார்பகம் டொமைன் எடுத்துக்கோங்க, இது வந்து துணை சார்பகம் கோடொமைன். சரிங்களா? ரைட். இப்போ ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் தான்.
7 எண்கள் தான், இங்கேயும் 7 எண்கள் தான், இங்கேயும் 7 எண்கள். அப்போ என்ன இருக்கும்? 1 2 3 4 5 இருக்கும். அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 எட்ஸெட்ரா. அதே மாதிரி இங்கே நிறைய நம்பர் போய்கிட்டே இருக்கும். ஓகே ரைட். இப்போ இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி இப்போ இந்த 1 டொமைனில் இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிற நம்பர் 1 + 2க்கு போய் சேரும். டொமைனில் இருக்கிற 1 அப்படிங்கிற நம்பர் எங்கே போய் சேரும்? கோடொமைனில் 1 + 2க்கு போகும். 1 + 2னா 3க்கு போகும். அப்போ இந்த 1 அப்படிங்கிற நம்பர் டேரெக்டாக 3க்கு போய் மேப் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி டொமைனில் இருக்கிற 2 அப்படிங்கிற நம்பர் 2 இங்கே எடுத்தோம்னு சொன்னால் 2 + 2 4க்கு போகும். அப்போ இந்த 2 வந்து 4க்கு போகும், 3 வந்து 5க்கு போகும், அண்ட் 4 வந்து 6க்கு போக ஆரம்பிக்கும், 5 வந்து 7. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ டொமைனில் உள்ள எல்லா எண்களும் கோடொமைனில் உள்ள ஏதாச்சும் ஒரு எண்ணோட கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், வரிசையாக கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி ஒரு எண் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3 அப்படிங்கிறது வேறு எந்த நம்பருக்கும் இமேஜாக இருக்காது. இந்த 4ங்கிறது வேறு எந்த நம்பருக்கும் இமேஜாக இருக்காது. இந்த 5ங்கிறது வேறு எந்த நம்பருக்கும் இமேஜாக இருக்காது. அதனால் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லிட்டோம். பட் இப்போ ஆன் டு மேற்கோர்த்தல் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், மேற்கோர்த்தல் என்ன சொல்லணும்? துணை சார்பகம் கோடொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மேற்கோர்த்தல். அதாவது ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். மேற்கோர்த்தல் சொல்கிறதா இருந்தால் ரேஞ்ச் வீச்சகம், ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் சொல்லிட்டா போதும். அதாவது வீச்சகம் ஈக்குவல் டு துணை சார்பகம் சொல்லிட்டோம்னா அதுதான் வந்து நமக்கு மேற்கோர்த்தல். ஆனால் இங்கே பாருங்கள், கோடொமைனில் உள்ள எலமெண்ட்டில் இந்த 1 and 2 வரும் எது கூடயுமே கனெக்ட் ஆகாதா? நம்ம அடுத்தடுத்த நம்பர் போக போக எண்கள் கூட்டிக்கிட்டே போதே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது இதுக்கப்புறம். ஏன்னா எல்லாமே கூட்டிகிட்டு தான் இருக்கும், n + 2ன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிட்டு தான் போகிறோம். அப்போ இங்கே கோடொமைனில் இருக்கக்கூடிய 1 and 2 அப்படிங்கிற 2 எண்களுக்குமே என்ன கிடையாது? நமக்கு முன்பிம்பங்கள், அதாவது ப்ரீ இமேஜஸ் கிடையாது, முன்பிம்பங்கள் கிடையாது. அதனால் இது என்ன கிடையாது? ஆன் டு கிடையாது. இது வந்து ஆன் டு கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஹியர் தமிழில் வந்து இங்கு அப்படின்னு எழுதிக்கணும். இங்கு 2 வகையில் இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரியா? ஸோ துணை சார்பகத்தில் உள்ள த எலமெண்ட்ஸ் இன் தி கோடொமைன், த எலமெண்ட்ஸ் 1, 2 in codomain does not have any pre-images in domain. சரிங்களா? கோடொமைனில் இருக்கக்கூடிய 1, 2 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு டொமைனில் ப்ரீ இமேஜ் இல்லை. therefore f is not onto, f வந்து ஆன் டு கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் துணை சார்பகத்தில் உள்ள 1, 2 ஆகிய எண்களுக்கு சார்பகத்தில் முன் உரு இல்லை. தெர் இஸ் நோ ப்ரீ இமேஜஸ். சரி, 1, 2ங்கிற எண்களுக்கு முன் உரு இல்லை. எனவே எஃப் ஒரு மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. அப்போ இந்த எஃப் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கும், ஆனால் மேற்கோர்த்தல் சார்பாக இருக்காது. சரியா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான். ரைட். இப்போ அடுத்து செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? அதே எஃப் தான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, என் கூட யூனியன் ஒரு -1, 0வை சேர்த்துக்கிறாங்க டொமைனில். கோடொமைன் வந்து அதே எண் தான். டொமைன் சார்பகத்தில் ஒரு -1, 0ங்க நம்பரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்க. கோடொமைன் வந்து அதே இயலங்களினோட நம்பரை கொடுத்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? அதே மாதிரி தான் f of n = n + 2 அப்படின்னு சொல்லி தான் வரையறை செய்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம ட்ரா பண்ணி பாருங்கள். டொமைன் அண்ட் கோடொமைன் ட்ரா பண்ணணும்னு சொன்னால், இப்போ இதுதான் டொமைனா, இது கோடொமைன், சார்பகம் துணை சார்பகம். இப்போ டொமைனில் நேச்சுரல் நம்பர் கூட என்னெல்லாம் இருக்குது? ஒரு -1, 0 இருக்குது. சரிங்களா? நமக்கு நேச்சுரல் நம்பர் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 7 எண்கள் 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 எட்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ அது கூட அடிஷ்னலாக ஒரு 0வும் -1ம் இருக்குது. சரிங்களா? அடிஷ்னலாக ஒரு 0வும் -1ம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ சரியா? இப்போ கோடொமைனில் நேச்சுரல் நம்பர் மட்டும்தான். துணை சார்பகத்தில் 1 2 3 4 5 6 7 எட்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற -1 அப்படிங்கிற நம்பர் இந்த கண்டிஷன் படி கனெக்ட் பண்ணிங்கன்னா f of n டொமைனில் உள்ள எண்களை பூரா n அப்படின்னு எடுக்கணும். கோடொமைனில் உள்ள எண்கள் பூரா n + 2 கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த -1ங்கிற நம்பர் இங்கே எடுத்தோம்னா -1 + 2, -1 + 2 ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ இந்த -1 டேரெக்டாக 1க்கு போய் மேப் ஆகும். அடுத்து 0ன்னு எடுத்திங்கன்னா 0 + 2 2க்கு போய் மேட்ச் ஆகிடும். சரிங்களா? அடுத்து ஏற்கனவே பழசலாம் தெரியும். 1 எடுத்திங்கன்னா 1 வந்து 3க்கு போகும். அப்படி தானே?
ஒன்றுங்க நம்பர் எடுத்து எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு 1 + 2 3க்கு போகும். அடுத்து 2 எடுத்திங்கன்னா 4, 3 எடுத்திங்கன்னா 5, 4 எடுத்தால் 6, 5 எடுத்தால் 7, இப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இப்போ சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தானே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு தனித்தனி இமேஜ் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இந்த ஒன்றுக்கு ஒன்றான சார்புங்க ஏற்கனவே மேலே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏற்கனவே மேலே நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். அதே ப்ரூஃப் தான் இங்கே வரும். எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் எஃப் ஆஃப் என்னு எடுத்துட்டு கண்டிஷன் இதே தானே, m+2 = n+2 போட்டு அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். சரிங்களா? வேணால் இங்கே நம்ம எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் எஃப் ஆஃப் என் என்க. எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் எஃப் ஆஃப் என் என்க. for all m, n belong to n union -1, 0. டொமைனில் உள்ள எண்கள் இந்த mn அப்படின்னு சொல்லி 2 எண்கள் டொமைனில் எடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் முன்னாடி லெட் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ எஃப் ஆஃப் என் வந்து என்ன செய்வோம், அகைன் m+2 எஃப் ஆஃப் எம்னா n அப்படின்னு சொன்னால் n+2, எஃப் ஆஃப் n அப்படின்னா n+2. ஸோ இந்த 2 கட் பண்ணிட்டோம்னு சொன்னால் m = n, therefore f is 1 to 1 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஆன்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பாருங்கள், கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? அப்போ என்ன சொல்லிடலாம்னா மேலும், சரிங்களா, நவ் அப்படின்னு தமிழில் இங்கிலீஷில் போட்டுக்கோங்க. மேலும் போட்டுட்டு ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன், ஒரே வார்த்தையில் முடிச்சுருங்க. ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். சரிங்களா? வீச்சகமும் ஈக்குவல் டு துணை சார்பகம். வீச்சகம் துணை சார்பகம் சமம். therefore f is onto. f ஒரு மேற்கோர்த்தல் சார்பு. f ஒரு மேற்கோர்த்தல் சார்பு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டொமைன் கூட ஒரு -1 0 போன இதில் இல்லை நமக்கு, அப்படிதானா? இதுக்கு முந்தின கேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டொமைனில் -1 0 இல்லை. அதனால் கோடொமைனில் இருக்கக்கூடிய 1 and 2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, முன் உரு இல்லை நமக்கு. சரிங்களா? இப்போ அதனால் அது என்ன ஆயிடுச்சு, இந்த கேஸு நமக்கு 1 to 1 மட்டும்தான் இருந்துச்சு, மேற்கோர்த்தல் கிடையாது, ஆன் டூ கிடையாதுங்க. பட் இங்கே என்ன செய்யறேன்னா எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, இந்த 1 and 2க்கு ப்ரீ இமேஜ் தேவைப்பட்டுச்சு. அப்போ இதுக்கு 2க்கு ப்ரீ இமேஜ் இருக்கிறான்னு என்ன செய்யணும், 0 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கணும். இந்த 2 அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஒரு நம்பரை எடுத்து அது கூட 2 ஆட் பண்ணுறப்ப கிடைக்கணும். இந்த 2ங்கிற எப்படி கிடைக்கணும், இங்கே இருக்கிற ஒரு நம்பர் கூட டொமைனில் இருக்க ஒரு நம்பர் கூட 2 ஆட் பண்ணுறப்ப கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர் கூட 2 ஆட் பண்ணால் 2 கிடைக்கும், 0 கூட 2 ஆட் பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும். அப்போ டொமைனில் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த 1 வேணும்னு சொன்னால் டொமைனில் இருக்கிற ஒரு நம்பர் கூட 2 ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 1 கிடைக்கணும். டொமைனில் உள்ள ஏதோ ஒரு நம்பர் அது கூட 2 ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 1 கிடைக்கணும். இப்படி கிடைக்கணும் எனக்கு. பாருங்கள், n + 2 = 1 அப்படின்னு கிடைக்கணும் எனக்கு. ஏதோ ஒரு நம்பரினுடைய இமேஜ் வந்து 1. அப்போ என்ன செய்யலாம், n = 1 - 2 = -1. அப்போ டொமைனில் n-க்கு பதிலாக -1 இங்கே போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சார்பு 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் 2ஆகவும் இருக்குது சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் என்னோட அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.